Hello friends, very good evening. And in this section I talk about the mechanism of oxidation of phenol. இந்த கண்டிஷனை பொறுத்தவரையிலும் நம்ம ஃபெமிலியர் ரியாக்ஷன் ஃபீனால் டு எப்படி பென்சோகுயினோன் வந்துச்சு அப்படிங்கிறது நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? நார்மல் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஃபீனால் and presence of oxidizing reagent potassium dichromate, presence of acidic condition. ஆர்என் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் பார் H2O அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிவ்ஸ் என்னென்னா 1 2 3 4 1,4 பென்சோகுயினோன். தட்ஸ் மீன்ஸ் கீட்டோன் குரூப் C double bond O C double bond O. ஓகேங்களா? இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? மெக்கானிசம் பார்க்கலாமா? இப்போ மெக்கானிசத்தை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் தான் எடுத்துக்கிறோம். பட் ஆனால் என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு 1 2 3 4 அப்போ என்ன சொல்லுவீங்க 4 அதாவது 1,4 டைஹைட்ராக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். 1,4 டைஹைட்ராக்சிபென்சீன் ஆர் இல்லைன்னா என்ன சொல்லலாம் ஹைட்ரோகுயினோன். அப்போ ஹைட்ரோகுயினோன் டு பென்சோகுயினோன். ஓகேங்களா? எப்படின்னு பார்க்கலாமா கன்வர்ஷனு? ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன சொல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா சார் டீப்ரோட்டனேஷன் ரியாக்ஷன். அதாவது ஏதேனும் ஒரு OH குரூப்லேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டீப்ரோட்டனேஷன் ஆகுது அப்படின்னா ஒரு H ப்ளஸ்ஸை வெளியே ரிமூவ் பண்ணுறோம். அப்போ ரிமூவ் பண்ணக்குள்ள என்ன கிடைக்குது பாருங்கள் சார் ஃபீனாக்சைடு அயான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் 1 எலக்ட்ரான். அப்போது இந்த பாண்டில் இருக்கிற பாண்ட் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த இடத்துல இந்த மைனஸ் சார்ஜ் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது 2 எலக்ட்ரான். அப்படி தானேப்பா? அந்த இடத்துல 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகிடும்? ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்னதுன்னா சார் ஃபீனாக்சைடு அயான் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபீனாக்சி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கண்டிஷன்ஸில் என்னென்னா ஃபர்தராக வந்து OH குரூப் என்ன ஆகுதுன்னா டீப்ரோட்டேஷன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் செமி குயினோன் ரேடிக்கல் ஆனையான் ஃபாலோடு பை 1 எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். அப்போ இதுலேருந்தும் ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. அப்போ எப்படி கிடைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இந்த கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணால் என்ன ஆகணும்? இங்கே உள்ளே இருக்கிற பாண்டில் ஏதேனும் ஒன்று என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் பண்ணக்குள்ள ஒரு பாண்ட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான் சேர்ந்தது. அப்படி தானேப்பா? அந்த 2 எலக்ட்ரான் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் இங்கே கொடுக்குறோம். இங்கே ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துடும். தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா 1,4 பென்சோகுயினோன். புரியுதுங்களா? ரியாக்ஷன் சொல்கிறவர்களும் புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? நார்மல் ரியாக்ஷன் என்னென்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால் பொறுத்தவரைக்கும் ஃபீனால்லேருந்து 1,4 பென்சோகுயினோன். பட் ஆனால் மெக்கானிசம் படி பார்த்தோம்னா எடுத்துக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சோகுயினோன் எடுத்துக்கிறோம். ஹைட்ரோகுயினோன் எடுத்துக்கிட்டு என்ன கிடைக்குது? பென்சோகுயினோன் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். சொன்ன கண்டிஷனும் புரியுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.